வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாதாம் பேக்கிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாதாம்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? ஸோ இவ்வளோ பாதாம் எங்கே போகுது? அதே மாதிரி உங்களுக்கு இதில் சம்பளம் எப்படி கிடைக்கும்? அப்படின்ற அனைத்து டீட்டெயிலும் நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே அந்த லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பாதாம் பேக்கிங் ஜாப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி, அதாவது பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கொடுக்குறதே இந்த பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது கட்டணுமா, என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்ல. முதலீடு தேவையில்லை, அதாவது முதலீடே கிடையாது இந்த பிஸ்னஸுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதாம் எல்லாமே உங்கள்கிட்ட தந்துடுவாங்க. அதாவது கேஜி எத்தனை கிலோ அப்படின்ற மாதிரி வந்து வெயிட்டேஜ் கணக்கில் தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து 50 கிராம், 100 கிராம், அரை கிலோ, 1 கிலோ அந்த ரேஞ்சில் சுத்தமாக க்ளீன் பண்ணி நீங்கள் பாக்கெட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி தர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இது வீக்லி ஒரு டைம், வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வரத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஆர்டர் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வாரம் எவ்வளோ ஆர்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சதை காசு கொடுத்துட்டு, அதாவது எத்தனை பாக்கெட் பேக் பண்ணி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு காசு கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே 50 கிராம் பாக்கெட்டுக்கு, 1 கிலோ பாக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆவரேஜாக வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி 50 கிராம் பாக்கெட்டுக்கு 50 காசு அப்படின்ற மாதிரி, அதாவது 20 காசு அது மாதிரி இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 காசு, 60 காசு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரா கூட வரும். அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமில் அவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டிக்கரும் அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஒரே ஸ்டிக்கராக கொடுக்க மாட்டாங்க. பல வகையான பல கம்பெனி ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஜாப், பார்ட் டைம் ஜாப் தான். அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லா கம்பெனியோட இதுவும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப் தான். அதாவது உங்களோட எந்த ஊர், என்ன பேர், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஜாப் பண்ணீங்க, இப்போ ஏன் அந்த ஜாபை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உடனடியாக கிட்டத்தட்ட வித்தின் 3 நாளில் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ நம்பிக்கை வந்த பட்சத்தில் வேறு ஜாப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.